இதில் சம்பந்தப்பட்டவர் இறந்து போனவர் அக்யூஸ் எல்லாரும் இருக்கிறது சேலம் மாவட்டம், இவர் இப்போ தற்போது இருக்கிறது திருப்பூர் மாவட்டம். இந்த கொலை நடந்தது வேறொரு இடத்துல. ஆக ஒரு மாவட்ட போலீஸ்னா அதை கண்காணிக்க முடியும். இப்போ இவர் இங்கே இல்லை, இவர் எந்த ஊரில் இருக்காருன்னு சொல்லி அவர் பின்னாடியே போக முடியாது. அந்த காவல்துறைக்கு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இது மூவிங்ல நடந்திருக்கு. தொடர்ந்து அந்த உயிரிழந்த ஜான் அவங்களுடைய அம்மாவா இருக்கட்டும், அவங்க தம்பியா இருக்கட்டும், அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, இதுக்கு அவங்க மனைவியும் உடந்த காவல்துறை இவரை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவு, அதாவது ரவுடிசத்தை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பும் மோத விட்டு எப்படியாவது முடிச்சு விட்டணும் அப்படிங்கிறது தான் காவல்துறை முடிவு. அதுக்கு இவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சொல்றது அவங்க குடும்பத்தார் சொல்றாங்களா, நீங்க சொல்றீங்களா? சார், அவங்களுடைய அம்மாவும் தம்பியும் நீங்க கேக்குறீங்க. ஆமா, அவங்க ஜான்ங்கிற ஒரு ரவுடியோட தாய், ஜான் என்கிற ஒரு ரவுடியோட தம்பி. அவங்களோட அந்த பையனுக்கு அண்ணன், அந்த அம்மாவுக்கு பையன். அவர் இறந்து போயிட்டார், கொலை செய்யப்பட்டார். அதனால் அவங்க வேதனையில் இருப்பாங்க. இவங்களுக்கும் அவங்க மருமகளுக்கும், இந்த அம்மாவுக்கும் மருமகளுக்கும் எதுவும் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு பிடிக்காத நபரை அவர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதனால் சொல்லுவாங்க. அந்த அம்மாவுக்கும் கையில் காயப்பட்டிருக்கு, அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவரோட ஒய்ஃபும். அதனால் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை முடிவில் தான் யார் எல்லாம் குற்றவாளி, அவங்களும் சம்மந்தப்பட்டிருந்தால், அவர் மனைவியும் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களையும் கைது பண்ணி சார்ஜ் ஷீட்டில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சார்ஜ் ஷீட்டில் அவங்க பேரையும் சேர்ப்பாங்க. யூஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய யூஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.